இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. வெயிட் பார்த்தா 55, 65 இவ்வளோதாங்க வெயிட். நான் ஒன்றும் ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன் கூட கிடையாது. ஏன் எனக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டே போகுது இருக்கு. அதாவது நம்மளுக்கு சுகர் லெவல், அதாவது இன்சுலினை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து நமக்கு சுகர் பேஷண்ட்டாக நம்ம இருக்கும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட லெவல், ஸோ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற பேட் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகிட்டு போகுது. அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ராலை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒர்க் அவுட்ஸும் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. வெயிட் பார்த்தா 55, 65 இவ்வளோதாங்க வெயிட். நான் ஒன்றும் ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன் கூட கிடையாது. ஏன் எனக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ சித்தர்கள் அருளால், சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மூலிகை மருந்துகள், அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். இந்த பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு நம்ம என்னங்க செய்யலாம்? இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கு குடல் பகுதியில் வரக்கூடிய லோயர் அப்டமன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேட் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கே தெரியாமல் அதிகமான கொழுப்பு சேர ஆரம்பிச்சிடுது. தொடைப்பகுதியில் பெண்களுக்கு அதிகமான கொழுப்பு சேருது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடலே இருக்க இருக்க அதிகமாகிட்டே போகுது. ஒரு மாதமும் 2 கிலோ நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது நம்மளுக்கு சுகர் லெவல், அதாவது இன்சுலினை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து நமக்கு சுகர் பேஷண்ட்டாக நம்ம இருக்கும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட லெவல், ஸோ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற பேட் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகிட்டு போகுது. அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ராலை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ நம்ம உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ராலை சரி செய்து சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சுகரே இல்லாத மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். படபடப்பு வர்றது, ஸோ நெஞ்சில் வந்து ஒரு பால்பிட்டேஷன் வர்றது, நெஞ்சில் அதிகமான ஒரு படபடப்பு, திடீர்னு ஒரு தலை சுத்தல் வர்றது, மூச்சு நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், அப்படியே படபடன்னு வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறது, திடீர்னு அப்படியே உடல் வியர்வை, நார்மலாக இருந்தாலும் இல்லை ஏசி அறையில் இருந்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு உடலோட உஷ்ணம் அதிகரித்து குப்புன்னு வேர்க்கிற மாதிரி ஆயிடுதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் வராமல் இருக்கிறது, இல்லை நைட்டில் அடிக்கடி முழிக்கிறது, ஆன்சைட்டி, ஃபியர், காரணமே தெரியாமல் ஒரு பயம், திக்கு திக்குன்னு ஒரு பயமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் உடலில் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா சிஏடி, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்வ் வீக் ஆகிறதுக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால் இதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம பண்ண வேண்டியது கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதில் நமக்கு கொலஸ்ட்ரால் லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்துருங்க. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல், இந்த ரேஷியோ எல்லாம் எவ்வளோங்க இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டும் கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஹோல் அப்டமன் ஸ்கேன் எடுத்துட்டிங்கன்னா லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கா அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். இல்லை உடல் உள்ளுறுப்புகளில் நமக்கு அப்டமனில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும்.
அடுத்து 4வது முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது, இதெல்லாம் உங்கள் உடலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டபுள் சின் தெரியுதா? ஸோ கன்னம் வந்து கீழே பகுதியில் தொண்டைக்கும் கன்னத்துக்கும் கீழே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரோத் சதை வந்து முண்டை வெளியில் வந்த மாதிரி டபுள் சின் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. லேடிஸாக இருக்கும்பொழுது சடனாக உடல் வந்து பிரெஸ்டோட சைஸ் பெருசாகிறது, அதே மாதிரி ஆர்ம்ஸும் நமக்கு பெருசாகிறது, இந்த மாதிரி ஆகுதா? அடிவயிற்று பகுதியில் அதிகமான ஒரு தொங்கக்கூடிய அளவுக்கு லூஸாக நமக்கு சதைகள் இருக்கா? இடுப்பு சுற்றியும் நமக்கு சதைகள் வந்து பெருசாகிக்கிட்டே வருதா? இடுப்போட சுற்றளவு ஸோ மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நமக்கு பெருசாகுதா? தொடைப்பகுதி பெருசாகுதா? அந்த சேடல் பேக் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். 2 சைடும், இடுப்போட 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த தசைகள் அதிகமாயிட்டு பருமன் அதிகமாகிறது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் அதிகமாகிட்டே வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், புரோட்டீன் சார்ந்த உணவுகள், ஃபைபர் சார்ந்த உணவுகள் கட்டாயம் உணவோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் முக்கியம். அதே மாதிரி உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண அதுக்கு நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுற சேம் ஹெர்ப் ஒரே மெடிசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கொலஸ்ட்ரால் லெவல், பேட் கொலஸ்ட்ரால் லெவலையும் உங்களுக்கு குறைக்கக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. அதனால் கவனமாக அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவல், ஃபேட்டி லிவர் இருக்கிறது, நம்ம ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறது, இது எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்லலாம் ஃபேட்டோட அளவு அதிகரிக்கும்போது வெயிட் ஓவராக ஆகிறதுனால மூட்டுக்களில் வலி இருக்கும். ஸோ ஜாயிண்ட் பெயினும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸும் மூட்டு வலிக்கான அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் நம்ம கரெக்டாக எடுக்கும்போது தான் மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம எடுக்கக்கூடியது ஓமம் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி காலையில் அந்த தண்ணீரில் ஓமம் போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. எல்லாமே இப்போவே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் இல்லைங்களா? இதை போட்டுட்டு இதில் ஒரே ஒரு பல் பூண்டு நசுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறு இதில் விட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். அதை ரெகுலராக எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த 3 பொருளும் இருக்கும். ஸோ சோம்பு, சீரகம், ஓமம், இது 3 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரே ஒரு பல் பூண்டு அதை நசுக்கி அதில் போட்டுருங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸாக வரட்டும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு 4-5 துளி எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சிட்டே வாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். இது மட்டும் குடித்தா போதுமா அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஸோ இதனோட பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய். ஸோ இந்த ஆயிலை நம்ம அடிவயிறு, தொடைப்பகுதியில் எல்லாமே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதனோட சேர்த்து சில இன்டர்னல் மெடிசன்ஸ், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஏலாதி சூரணம் எடுக்கலாம், அஷ்டச்சூரணம் நம்ம பயன்படுத்திக்கலாம், ஸோ கருஞ்சீரகாதி சூரணம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி சூரண வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கொழுப்புகள் குறைய ஆரம்பித்து உடல் எடையும் குறையும். கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸும் ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஸோ இமிடியேட்டாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.